தற்போதைய அண்மை செய்தி. தமிழக வெற்றி கழகத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து உள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கட்சியின் முதல் மாநாட்டுக்கான அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள் என தலைவர் விஜய் கூறியுள்ளார். திசைகள் வெல்லப்போவதற்கான முன்னறிவிப்பாக இப்போது முதற்கதவு நமக்காக திறந்திருக்கிறது எனவும் கூறப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து உள்ளதாக தலைவர் விஜய் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கட்சியின் முதல் மாநாட்டுக்கான அறிவிப்பு வரும் வரை தொண்டர்களை காத்திருக்கவும் கூறியுள்ளார். திசைகளை வெல்லப்போவதற்கான முன்னறிவிப்பாக இப்போது முதற்கதவு திறந்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து உள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கீதன். வணக்கம் கீதன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற அந்த கட்சியை துவக்கினார். அதனை தொடர்ந்து முழு வீச்சில் அதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அண்மையில் கட்சியின் கொடி மற்றும் பாடல் நடிகர் விஜயால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது அந்த அரசியல் கட்சிக்கான ஒரு மிக முக்கிய அங்கீகாரமாக இந்திய தேர்தல் ஆணையம் அந்த கட்சியை தற்பொழுது அங்கீகரித்துள்ளதற்கான அந்த அறிவிப்பை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கின்றார். அதை ஒரு அரசியலை அணுகவும் ஒருவித கொள்கை கொண்டாட்டமே என்கின்ற தொடங்கும் அந்த அறிக்கையில் தமிழக வெற்றி கழகத்தை தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் தற்பொழுது அங்கீகரித்துள்ளதாக தெரிவிக்கிறார். அதை சட்டப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். திசைகளை வெல்லப்போவதற்கான முன்னறிவிப்பாக இப்போது முதற் கதவு நமக்கு திறந்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் திரு விஜய் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த சூழலில் நம்ம கழகத்தின் கொள்கை பிரகாடன முதல் மாநில மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை தொண்டர்கள் காத்திருக்க வேண்டும் என்றும் அதில் தெரிவித்திருக்கின்றார். தடைகளை தகர்த்தெறிந்து கொடி உயர்த்தி கொள்கை தீபம் மீது தமிழக மக்களுக்கான தலையாய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் வலம் வரும் என்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய அறிக்கையில் மிக முக்கிய அம்சமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே தற்போதைய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கின்றது. மிக முக்கிய நிகழ்வாக தமிழக வெற்றி கழகத்திற்கான அந்த முதல் மாநில மாநாட்டை நடத்துவதற்கான விழுப்புரத்தில் விக்கிரவாண்டியை தமிழக வெற்றி கழகத்தினர் தேர்வு செய்திருந்தார்கள். ஆனால் இதுவரை அதற்கான அனுமதியை காவல்துறை வழங்கவில்லை. பல்வேறு கேள்விகளை கேட்டு தமிழக வெற்றி கழகத்தை காவல்துறையினர் கேட்டிருந்தார்கள். அதற்கான விளக்கத்தையும் தமிழக வெற்றி கழகத்தினர் அளித்திருந்தனர். ஆனாலும் கூட தற்பொழுது வரை அனுமதி கிடைக்கவில்லை. அதற்கான அந்த அனுமதி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டு வருகின்றது. எனவே இதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தினர் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இப்போதைய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது. தடைகளை தகர்த்தறிந்து கொடி உயர்த்தி கொள்கை தீபம் மீது தமிழக மக்களுக்கான தலையாய அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வலம் வரும் என்பது நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் மிக முக்கிய அந்த கருத்தாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கீதன்.